வணக்கம். தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். 1967ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து திராவிட கட்சிகளின் ஆட்சி இருந்தது. அந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஒரு புதிய பரிமாணமாக இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி வந்திருக்கிறது. இதன் கொள்கைகளும் ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழக திராவிடர் கழக கொள்கைகளாக இருந்தாலும் கூட புதியவர்களின் ஆட்சி என்பது எவ்வளவு தூரத்துக்கு திராவிடர் கொள்கைகளை பின்பற்றும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முதலாவது விடயம். அடுத்து இன்று பதவியேற்றிருக்கின்ற விஜய் அவர்கள் 10 அமைச்சர்களுடன் பதவியேற்றிருக்கின்றார். திரு ஆனந்த் அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு செங்கோட்டையன், திரு ராஜ்குமார், திரு பிரபு, செல்வி கீர்த்தனா போன்ற 10 அமைச்சர்களுடன் பதவியேற்றிருக்கின்றார். இது புதிய அவரது அமைச்சரவையில் இன்னும் பல அமைச்சர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து நாளை தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் தொடர்ச்சியான பதவி பிரமாணங்கள் இடம்பெறும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து நாளை மறுதினம் தமிழக சட்டப்பேரவை உத்தியோகபூர்வமாக கூடும். அப்பொழுது புதிய சபாநாயகர், உதவி சபாநாயகர் தெரிவு இடம்பெறும். அந்த நேரம் எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 59 உறுப்பினர்கள் உதயநிதியை தங்களது தலைவராக தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழக அரசியலில் ஒரு புதிய தளம் உருவாகிறது. ஏறக்குறைய சம வயது உடைய 2 தலைவர்கள் புதிய தலைவர்களாக வருகின்றார்கள். ஒருவர் ஜோசப் விஜய், மற்றவர் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்வார்கள். இந்த வகையில் தமிழக அரசியலுக்கும் ஒரு புதிய முகங்கள் கிடைக்கிறது. இது முக்கியமான ஒரு விடயம். அது எவ்வாறு செல்லப்போகிறது என்பதை பார்க்கலாம். அடுத்து இன்று விஜய் அவர்கள் தனது பதவி பிரமாணத்தை முடித்து கொண்டு அதன் பின்பு ஒரு முக்கிய உரையாற்றி இருக்கின்றார். அதில் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். பெண்கள் பாதுகாப்பு என்பது தொடர்பாக சிங்கப்பெண்கள் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்றும், போதைப் பொருளுக்கு எதிராக மாவட்ட ரீதியாக போலீஸ் குழுக்கள் உருவாக்கப்படும் என்றும், மின்சார கட்டணங்களில் 200 யூனிட் வரை சலுகைகள் வழங்கப்படும் என்றும், தனது சொந்த கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் பெரிய அளவில் எதுவும் செய்யக்கூடாது என்றும், அனைவரும் மக்களே என்பதை, அனைவரும் மக்களாகவே இருக்க வேண்டுமே தவிர கட்சிக்காக எந்தவித ஆர்ப்பாட்டங்களும் செய்யக்கூடாது என்ற ரீதியிலும் கட்சிக்கு கடுமையான கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு விடயங்களில் அவர் குறிப்பிட்டு உரையாற்றியிருக்கின்றார். குறிப்பாக இன்று காலை தமிழகத்தின் திரை நட்சத்திரங்கள் அதிகமாக பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றது ஒரு முக்கியமான செய்தி. இதை தவிர அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி போன்றவர்கள் பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொண்டிருப்பது இன்னொரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த பதவியேற்பில் காங்கிரசின் தலைவர்கள் கலந்து கொண்டதும், காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருப்பதும், காங்கிரஸ் கூட்டணி
தமிழகத்தில் புதிதாக உருவாகி இருப்பதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிர்நிலையை தோற்றுவித்திருக்கின்றது என்றும் அந்த எதிர்நிலையை பாரதிய ஜனதா கட்சி எப்படி கையாளப் போகிறது என்பதும் இனி வருகின்ற நாட்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் விஜயின் முக்கிய கோரிக்கையாக தமிழக நிதி நிலைமை தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அவர் தெளிவான நிர்வாக ரீதியில் மிக பலமான ஆட்சி ஒன்றை நடத்த வேண்டும், எதிர்க்கட்சிகளும் மற்றும் அனைத்து அரசியல் பார்வையாளர்களும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த கட்சியை உடனடியாக எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் பெரும்பான்மை இல்லாத அரசு என்பதால் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து அரசமைத்திருக்கின்றது என்கிற காரணத்தினாலும் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு முயற்சிப்பார்கள். அதையும் தாண்டி தான் விஜய் ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும். அதை அவர் எவ்வாறு செய்ய போகிறார் என்பதும், அந்த ஆட்சியை ஒரு சிறுபான்மையான ஆட்சி கூட்டணிகளுடன் இணைந்து தெளிவாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை விஜய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் முக்கியமானதாக இருக்க போகிறது. வருகின்ற நாட்கள் தமிழக அரசியலில் எவ்வாறு செல்லப்போகிறது என்பதை பார்க்கலாம். இலங்கை பக்கத்தை பொறுத்தவரை குறிப்பாக உடனடியாக வர இருக்கின்றது மீனவர் பிரச்சினை தான். அதில் இந்திய மத்திய அரசும் இலங்கை அரசும் தான் தலையிட வேண்டும். தமிழகம் அதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாமே தவிர நேரடியாக எதுவும் செய்ய முடியாது என்பது முக்கியமான ஒன்று. ஆகவே அது சம்பந்தமான தமிழக அரசின் முடிவுகள், தமிழக அரசின் செயல்பாடு எவ்வாறு இருக்க போகிறது என்பதும், இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக அவர் திராவிடர் கழகத்தின் திடலுக்கு, அதாவது பெரியார் திடலுக்கு சென்றிருப்பது நிச்சயமாக இன்று ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது. பல்வேறு கட்சிகளின் தலைவர்களையும் பல்வேறு அரசியல் நிலையில் உள்ளவர்களையும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்களையும் தலைவர்களையும் தான் ஒரு திராவிட ஆட்சி போன்ற ஆட்சியைத்தான் தருவேன் என்றதை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் திராவிடர் கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவை இருந்த காலத்தில் இருந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு திராவிடர் கழக சார்புள்ள ஆட்சியாக இது இருக்குமா என்பதும் வருகின்ற நாட்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். எவ்வாறு இது நடைபெறப் போகிறது, இந்த ஆட்சி எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றார் என்பதையும் இனி வருகின்ற நாட்களில் பார்த்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.